Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Nutella balls. இது செய்யறதுக்கு நான் Nutella 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா plain பிஸ்கட் ஒரு 10 மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிஸ்கட்னாலும் யூஸ் பண்ணலாம். மாரி பிஸ்கட், குக்கீஸ் எதுனாலும். ஈவன் சாக்லேட் பிஸ்கட் கூட க்ரீம் இல்லாம பிளெயினா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 25 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ், அப்புறம் அரிசி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அரிசி இருந்தால் அரிசி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மிஞ்சின சாதம் இருந்தால் இதுக்கு பதிலாக சாதத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 50 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது தான் இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கட் எல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரிசி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் பிஸ்கட்டையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் மிக்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டே மிக்ஸ் பண்ணலாம். இது ரெண்டே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட நியூட்டலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நியூட்டலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது கஷ்டமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் கிரைண்ட் பண்ணி போட்டு பிடிச்சிங்கன்னா சரியாக வரும். இப்போ உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. இதை ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுங்க 1 ஹவருக்கு. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்க அந்த சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணலாம். இது நீங்கள் பேன்லேயும் பண்ணலாம், இல்லைனா உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சுன்னா அவனில் ஃபஸ்ட்டாக 30 செகண்ட்ஸ் வச்சு இப்படி மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அகெயின் இதில் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணி எடுக்கலாம். இது மெல்ட் ஆனதோடு இதில் நம்ம எடுத்துருக்க பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதோட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. அடுத்ததாக நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மிச்சம் நியூட்டலா இருக்குது, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட நியூட்டலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைம் இதை அடுப்பிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஹவராக சில் பண்ண வச்சுருந்த இந்த பால்ஸ்லாம் நல்லா ரெடி ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஒட்டெல்லாம் இல்லை. 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இப்போது இதை இதில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த பால்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி இதில் உருட்டி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ திரும்ப இதை ஒரு 1 ஹவர் சில் பண்ணி எடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போது 1 ஹவர் ஆகியாச்சு. நான் சில் பண்ண நியூட்டலா பால்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் தான். பார்ட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ண நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.